இன்றைக்கி கத்திரிக்காய் கோஸ்மல்லி செய்ய போகிறேன். அதுக்கு 2 கத்திரிக்காயும் ஒரு உருளைக்கிழங்கும் எடுத்திருக்கேன். இதை உருளைக்கிழங்கு தோல் செத்திட்டு கத்திரிக்காயும் பொடி பொடியாக அரிஞ்சு இப்போ குக்கரில் நல்லா வேக வைக்க போகிறேன். நல்லா மைய தண்ணி ஊற்றி இப்போ வேக வச்சுருவோம். அதுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். 3 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். கத்திரிக்காய் கோஸ்மல்லி செய்யறதுக்கு அது என்னென்ன தாளிக்கிறதுன்னு காமிக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, காரத்துக்கு காஞ்ச மிளகாவும் உண்டு, பச்சை மிளகாவும் போடணும். அப்புறம் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கடைசியாக கொத்தமல்லி நிறையா போடணும் கோஸ்மல்லிங்கிறதுனால. இந்த கத்திரிக்காய் கோஸ்மல்லி நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நான் ஊற்றிருக்கேன். கத்திரிக்காய் கோஸ்மல்லி செட்டிநாடு ஸ்பெஷல். இது அவங்களுடைய கல்யாணத்துல எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது நிச்சயமாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் கோஸ்மல்லி இது பொங்கல் இட்லிக்கெலாம் தொட்டு சாப்பிட்டா செமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை. இப்போ பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக இருந்துச்சுன்னா அதை போடணும். 3 காஞ்ச மிளகா போட்டுக்க, 3 பச்சை மிளகா. உங்கள் காரத்துக்கு அது மாதிரி போட்டுங்க. நல்லா இதை வளர்க்கணும். வெங்காயம் வதங்கிச்சு. தக்காளி இனி நல்லா வதக்கணும். கொஞ்சம் மஞ்சள் தூள், நல்லா கொள்ளைய வதங்கணும்ல. இப்போ வெந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம். நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணியை நம்ம ஒரு இடத்துல எடுத்து வச்சுருப்போம். இது வேஸ்ட் பண்ண வேண்டாம், இது தேவைப்படும். தண்ணியை வடிச்சிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிப்போம். இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிடணும். இப்போ இந்த நல்லா மசிச்சதை எடுத்து இதில் போட்டுடணும். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு. இதை நல்லா எண்ணெயில் ஒரு வதக்கி வைக்கணும். இப்போ இந்த வேக வச்சு தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி இதில் ஊற்றிடணும். இப்போ இந்த கோஸ்மல்லிக்கு தேவையான உப்பு, இதை நல்லா ஒரு கொதி விடணும்.
நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ பச்சை கொத்தமல்லி நிறையா போடணும். அப்போ நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். கத்திரிக்காய் கோஸ்மல்லி ரெடி. இது இட்லி பொங்கலோட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதுமாரி ஒரு தடவை கத்திரிக்காய் கோஸ்மல்லி செஞ்சு பாருங்கள்.